பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல மறுபடியும் சந்திக்கவும் உங்களுக்காய் ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் திரும்ப சந்திப்பதே தேவனுடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாகன நெருக்கடியும் இன்றைக்கி இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளையும் பார்க்கிற போது கண்மூடி திறக்கிறதுக்குள்ள எத்தனையோ தீமைகளை கேள்விப்படுகிறோம். ஏன்னா நேற்று கூட நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, துபாயில் திடீர்னு இருந்த இடத்துல பணியாற்றி கொண்டிருந்த இடத்துல அவர்கள் தீப்பிடித்ததுனால அநேகர் மரித்ததையும் அந்தந்த வீட்டார் புலம்பினதையும் கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாம் நடப்பது, நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளில் ஒரு அம்மையாரின் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டீங்க. ஏன்னா அநேகர் பல கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு கேள்விக்காக தான் பதில் சொல்ல முடியும். சிலர்லாம் இடையில கூட்டு கேட்குறீங்க, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையேன்னு. இது பரீட்சை இல்லை, ஒரே நாளில் ஆன்சர் சொல்கிறதுக்கு. ஒவ்வொரு காரியமாக தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லுவதற்கே 6 நாள் ஆகிப்போகுது. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்குறீங்க. தவறில்லை, கேட்பது தான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 அப்படித்தான் சொல்லுது. அதனால் கேள்வி கேட்பது தவறல்ல, அதுக்கு பொறுமையாக காத்து இருக்கணும். நிச்சயமாக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வருகிறேன். இன்றைக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். புது சிருஷ்டின்னு சொல்கிறாங்களே, ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே ஐயா புது வாழ்வுன்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தருபவரேலாம் பாடுறாங்களே, அது என்னங்க அந்த புதிது அப்படின்னா என்ன? அதை குறித்து எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஏன்னா நான் பைபிள் அதிகமாக முன்னே படித்ததில்லை, இப்போ தான் கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு போகிறேன். பக்கத்தில் இருக்கிற அந்த சபையில் போகும்போது 2 வார்த்தை காதில் விழுந்தது. அது ஆறுதலாக இருக்கிறதுனால தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். உடனே எனக்கு அந்த பைபிளில் நாட்டம் வந்தது. அதை எடுத்து படித்து வருகிறேன். அநேகர் பார்த்து சொல்கிறாங்க, இதெல்லாம் புதிய ஆத்துமாக்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த புதியவர்களெல்லாம் பழைய காரியங்கள்லாம் ஒழிஞ்சு அவர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அவர்களையும் சபையில் சேர்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. புதிய ஆத்துமா அப்படின்னா என்ன? நான் பிறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நான் பழைய ஆளாக தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் விளங்கலை சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி எடுத்து 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்றீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து படுமா? ஒரு தாய் ஏற்று வந்து போல் எல்லேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஏற்று வந்து போல் எல்லேசர் தேற்றுவார். மகோடு அழைப்பரே, மலக்க மல்லைகள் தீர்ப்பரே. மகோடு அழைப்பரே, மலக்கமலை தீர்ப்பரே. ஒரு தாய் தேற்று வந்து போ எல்லேசர் தேற்றுவார்.
எனக்காக மரித்தாரே, என் பாவத்தை சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் ஏற்று வந்து போ, என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் ஏற்று வந்து போ, என் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. புதுசுனா என்ன? ஆண்டவருக்குள்ள ஒரு மனிதன் வரும்போது புதிய வாழ்க்கை. ஏன்னா நம்ம எப்படியெல்லாமோ வாழ்ந்திருப்போம், இஷ்டப்படி வாழ்ந்திருப்போம், மனம் போன போக்கில் நடந்திருப்போம். அப்படின்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கற்றுக்கொண்டதுனால தான், அவர் காட்டிய பாதையை அறிந்ததுனால தான் அவரை தம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள். ஏன்னா இன்னைக்கு உள்ள வெளியே 2 காரியம் இருக்குது. ஆண்டவருக்கு வெளியே இருக்கும்போது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டா ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு வேத வசனம் அப்படியே வழிகாட்டும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாது. எனக்கு அன்பானுடைய, அதனால தான் இங்கே எழுதியிருக்காரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் முதலாவது அவனுக்கு பேர் என்னது? புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டினா என்னன்னு கேட்டீங்க, ஒரு தடவை பிறக்கிறது தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி தான் நிக்கதேமுன்னு சொல்லி ஒரு மனுஷன் ராக்காலத்தில் இயேசு இடத்துல வந்தான். அவர் இஸ்ரவேலில் போதகன். நீங்களாவது இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறவங்க. அவர் அந்த காலத்திலே போதகனாக இருந்தவர். அவர் இயேசுகிட்ட வந்து கேட்டார். என்ன கேட்டார்? ஒரு தரம் மனுஷன் தாயின் வயிற்றுலேருந்து பிறந்த பின் மறுபடியும் தாயின் வயிற்றில் பிரவேசிக்க கூடுமோ அப்படின்னு கேட்டார். இயேசு சொன்னார், அப்பா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். ஏன்னா என்றைக்கு நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோமோ அன்னைக்கு நமக்கு பேர் என்னது? புது சிருஷ்டி. ஏன்னா அவர் சிருஷ்டிகர். ஆகையினால நம்ம சிருஷ்டி. நம்மை சிருஷ்டித்ததுனால அவருக்கு பேர் என்னது? சிருஷ்டிகர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதுனால நம்ம பேர் சிருஷ்டி. அதனால தான் இங்கே சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என்ன வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும்போது என்ன வாழ்க்கை, அதனால் கிடைக்கிற மாற்றங்கள் என்ன, இதை அறிந்தால் தான் புது சிருஷ்டிங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஏன்னா இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் சபைகளில் உட்காரும்போது கேட்பீங்க சாட்சி. அப்போ சொல்லுவாங்க, நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன், ஐயோ பண்ணாத சேட்டை இல்லை, பண்ணாத காரியம் இல்லை, என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வந்தனோ அத்தனை என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டேன். ஆகையினால இப்போ எதையும் அப்படியெல்லாம் செய்கிறதே இல்லை. மனம் திரும்புகிற அனுபவத்தை தான் புது சிருஷ்டிங்கிறோம். அதனால் ஒரு மனுஷன் திரும்ப பிறக்கிறது இல்லை, திரும்ப ஆண்டவர் நம்ம உருவாக்குறது இல்லை. ஏன்னா அவர் உருவாக்கி விட்டார். தாயின் கற்பத்திலே தோன்று முன்னே நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்த தேவன் தமக்காக
ஐயா நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாம் தெரிந்து கொண்டதுனால அவரை அறிந்து அவருடைய காரியங்களை அறிந்து எனக்காக ஜீவன் தந்தார் என்பதை புரிந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு பேர் என்னது? புது சிருஷ்டி. அப்படி புது சிருஷ்டியாக இருந்தால் அதுக்கு அடையாளம் என்ன? வேதம் அழகாக சொல்லுது. அந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிருக்கணும். எத்தனை பேர்ட்ட பழைய காரியங்கள் மறைஞ்சிருக்கு? பழைய காரியங்கள் ஒளிந்து போயிருக்கா, ஒளித்து வைத்திருக்கிறோமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒளித்து வைக்கிறது வேற, ஒளிந்து போகிறது வேற. ஒளித்து வைக்கிறதுனா எப்போமாவது தலை தூக்கும். இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா சரி, சில பெருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படி ஓரத்தில் குவிச்சு வச்சுருவாங்க. திருப்பி அந்த குப்பை எங்கே தான் வரும்? வீட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் சிலரை பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக அள்ளி கொண்டு வெளியே போட்டுருவாங்க. அது அந்த குப்பையெல்லாம் மொத்தமாக எடுத்து போட்டுருது. அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடாது. அதான் ஒளித்து விடுகிறது. ஆனால் ஒளித்து வைக்கிறதுனா ஓரமாக அப்படி வைக்கிறது, எப்போது எடுத்துக்குவோம், இப்படி இருக்கட்டும். சில பொருட்களை நாமளே சொல்லுவோம், இப்படி ஓரமாக வைய, எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்குவோம். நம்முடைய மனதுக்குள்ளே எத்தனையோ காரியங்கள், பழைய காரியங்கள் நிறைய உண்டு. அந்த பழையனெல்லாம் நம்மளை விட்டு போயிருச்சா? ஏன்னா நமக்குள்ளே இருந்த கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், மார்க்க வேதங்கள், பாரம்பரிய காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிருச்சா? இன்றைக்கி அநேக நேரங்களில் நமக்கு அதான் தெரியறதில்ல. ஏன்னா புது சிருஷ்டினா வாழ்க்கை வித்தியாசம். ஏன்னா நம்ம பாடுறோம், புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, புது வாழ்வு தருபவரே, புது துவக்கம் தருபவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. வருஷத்தை நன்மையினார் முடி பூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினார் முடி சூட்டி மகிழ்ந்தீரே, பாதையில் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதையும் நீக்கி வழிந்தீரே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஆறுயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, புது குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே, பதில் ஆயிரம் ஸ்தோத்திரமே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, காலமெல்லாம் காப்பவரே. புது வாழ்வு அப்படிங்கிறது என்ன? பழைய வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்திருப்போம். எனக்கு எத்தனை பேர் சொல்லுவாங்க, நான் பெரிய குடிகாரனாக இருந்தேன் பிரதர், பெரிய கொலைகாரனாக இருந்தேன், இயேசுக்குள்ள மாற்றம் பெற்றேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாற்றம் தான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி எப்படி இருக்கணும்? பழைய காரியங்களை என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போயிருக்கணும். பழைய காரியம் நம்மள்கிட்ட ஒளிஞ்சிருக்கா? இன்னும் நமக்குள்ளே இருக்கா?
சில நேரம் தலை தூக்குதில்ல, சொல்லுவோம் நான் மட்டும் இந்த பைபிளை பிடிக்கலை பார்த்துக்கோ, ஏதோ பைபிளை பிடிச்சிட்டேனேன்னு பேசாமல் இருக்கேன். அதான் பிடிச்சாச்சே, முடிஞ்சு போச்சே, எல்லாத்தையும் சிலுவையில் அடைஞ்சிட்டோம்ல. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தின் ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ சிலுவையில் அரைஞ்சாச்சுன்னா என்ன பேசினாலும் இறங்கி வர முடியுமா? நம்ம குறித்து என்ன வேணாலும் பேசட்டும், இறங்கி வர முடியுமா? ஆனால் நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும், நான் முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி இருந்தேன். எப்படி இருக்குது தெரியுமா? நான் தான் முன்ன மாதிரி இல்லாதனால தானே புது சிருஷ்டி. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, புது வாழ்வில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, கொஞ்சம் ஒவ்வொருத்தரையும் ஆராய்ஞ்சு பாருங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ளே ரகசியமாக கூட வந்திருப்பீங்க, ரகசியமாக வேதாகமத்தை படிக்கிறீங்க. சிலர்லாம் வீட்டில் கூட சொல்கிறீங்க, ஐயோ யாருக்கும் தெரியாது, நான் ராத்திரியில் தூங்கும்போது படிக்கிறேன். எப்படியாவது வேதாகமத்தை படிக்கிறீங்க. அப்படி வேதாகமத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள வந்த மாற்றம் என்ன, இதில் ஒரு நல்லது இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ஏன்னா அந்த வேதத்தை ஏன் படிக்க போகிறீங்க? எனக்கு எத்தனையோ புஸ்தகம் இருக்குது, இது இத்தனை 1000 ஆண்டுகள் ஆச்சு, இன்றைக்கும் அதை எடுத்து வாசிக்கிறோம். அது மாறிற போதா? இல்லை, இதெல்லாம் ஆவியானவரால் எழுதி வைக்கப்பட்ட காலம் காலம் கடந்து பேசக்கூடிய வேத வசனங்கள். அதனால தான் இதுக்கு வேத புஸ்தகம்னு பேர். இந்த வேதத்தை அறிந்திருந்தால் ஒரு மனுஷன் தவறான பாதைக்கு போகும்போது அது பேசும். ஒரு தவறான பாதைக்கு போகும்போது விசாரணை பாருங்க, யோசேப்பு போத்திபாருடைய அரண்மனையில் விசாரணை கர்த்தனாக இருந்தான். ஆதியாகமம் 39:5 பார்க்கிறோம், விசாரணை கர்த்தனாக இருந்தான். அப்படி விசாரணை கர்த்தனாக இருந்தபோது அவன் இருந்த இடத்தினுடைய எஜமாட்டி இவன் மேலே கண் போட்டான். ஏன்னா 17 வயசு வாலிபன், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவன். அப்போ அவன் தினந்தோறும் இவனை பார்த்து சொல்கிறா, நீ என்னோடு வந்து சயனி, என்னோடு வந்து சயனி. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள் அங்கே எழுதப்படலை. அனுதினமும் அவனை என்ன செய்தா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனால் அவன் உடன்படலை. ஒரு நாள் அவன் தனிமையில் இருக்கும்போது சொல்கிறான், என்னோட வந்து சயனி அப்படின்னா. அவன் சொன்னான், இந்த பாருங்க, இந்த வீட்டில் என்னை தவிர யாரும் பெரியவங்க இல்லை, ஆனாலும் ஒன்றை தவிர வேறு எதையும் விலக்கி வைக்கலை. காரணம் எஜமானுடைய மனைவிங்கிறதுனால. இப்படி இருக்க இந்த துணிகரமான பாவத்திற்கு நான் உடன்பட மாட்டேன், இந்த பொல்லாப்பை செய்ய மாட்டேன். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு கேட்டாலே அதுதாங்க மாற்றம். நமக்குள்ளே அதே மாற்றம் வந்திருந்தா நாம் ஒரு தவறு செய்யும்போது இந்த வேதம் நம்ம என்ன செய்யும்? திருத்தும். ஏன்னா ஜம்புலிங்கங்கிற ஒரு பெரிய கொள்ளைக்காரன், ஆனால் அவனை மாற்றுறது யார்? ஒரு கார்மேக்கல் அம்மையார். இன்னைக்கு எத்தனையோ பேர் கொடிய வாழ்க்கை கொடுமையாக வாழ்ந்தவங்கெல்லாம் மனம் திரும்பி மாற்றம் பெறாங்களே, அதுக்கு பேர் தாங்க புது சிருஷ்டி. அப்போ பழைய வாழ்க்கைனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. மனிதனுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது வாசிக்க கேட்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷனுக்குள்ள, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு அநேகம் சொன்னா அதை சாப்பிட்டா இதை சாப்பிட்டான்னு. மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுறதா மனுஷனை தீட்டுப்படுத்துது. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்கிறோம், சிலர் தொட்டா தீட்டு அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். அதெல்லாம் தீட்டு இல்லைங்க. மனுஷன் நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து வருது பாருங்க, அதுதான் நம்ம தீட்டுப்படுத்தும். அது என்னதான்? எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும். முதல்ல கவனிங்க, பொல்லாத சிந்தனைகள். நல்ல சிந்தனைகளோட பொல்லாத சிந்தனைகள் தான் மனுஷனுக்கு ஏறாலும். இன்னைக்கு ஒருத்தனை அழிக்கணும், ஒருத்தரை கெடுக்கணும், எப்படியெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்கிறாங்க.
பொல்லாத சிந்தனைகள், அது மட்டுமல்ல, விபச்சாரங்களும், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிக்கேடு வரும். இத்தனை காரியம் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனா ஆண்டவருக்குள்ள வரும்போது பொல்லாத சிந்தனை வந்தா நமக்குள்ள நம்ம போய் இதை செய்யலாமா, நம்ம போய் இப்படி செய்யலாமா? ஏன்னா இயேசு பொல்லாதவர்களையும் நல்லவராய் மாற்றினார். அன்னைக்கு இருந்த கள்ளனை கூட ஒருத்தன் தூஷித்தான், ஒருத்தன் என்ன செய்தான், ஏற்றுக்கொண்டான். ஒருத்தன் சொன்னால் நாம் செய்த ஆக்கினைக்கு தக்க தண்டனை அடைகிறோம், ஆனால் இவரை ஒரு பாவம் அறியலையே அப்படின்னா. அப்படி இருந்தும் அவனை கூட அவன் சொன்னான், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக்கொள்ளணுன்னு. நீ தானடா அப்படின்னு சொல்லலை, உடனே சொன்னார், இன்றைக்கு என் கூட பரதேசியில் இருப்பாயினார். கள்ளனையும் கூட தள்ளிடாத அன்பு தான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம புது சிருஷ்டி. இன்றைக்கு கேட்குறீங்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் ஒரு காரியத்தை எடுக்க போகும்போது அந்த வேதம் சொல்லும், களவு செய்யாதிருப்பாயாக. ஒரு இடத்துல பொய் சொல்லும்போது நமக்கு சொல்லும், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு இச்சையான காரியத்துக்கு போகும்போது சொல்லும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நான் செய்யலையே, பார்க்கத்தானே செஞ்சேன். அப்போவும் மத்தையில் வாசிக்கிறோம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு என்ன ஆயிடுச்சான், விபச்சாரம் செய்தாயிட்டான். இந்த வேதம் அழகாக படிக்கிறதுக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். பழைய காரியங்கள் ஏராளம் நமக்குள்ளே இருக்குது. நான் அதை உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன். நீங்கள் உட்காந்து கேட்டு அதுக்கப்புறம் வேதத்தையும் வச்சு பாருங்க, அப்புறம் ஒத்துக்குங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால் அல்லது இருப்பாளானால் அவளுக்கு பேர் என்னது, புது சிருஷ்டி. அப்படி புது சிருஷ்டியாக இருந்தால் என்ன அடையாளம், பழைய காரியங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும், மாறி இருக்கணும். அப்படி மாறி இருந்தால் தான் அவனுக்கு பேர் என்னது, கிறிஸ்தவன். அவளுக்கு பேர் கிறிஸ்தவள். ஆகையினால எனக்கு கண்பார்வை நமக்குள்ள அந்த மாற்றம் வந்துருச்சா? அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒருவனுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஏன்னா என்ன துன்பம் வந்தாலும் அவன் கலங்க வேண்டியதில்லை, யார் கைவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஏன்னா என் ராஜா முன்னே செல்லுகிறார், வெற்றி பவனி செல்லுகிறார். அவர் எப்போதும் நமக்கு முன்னே போய் கோணல்களை செவைப்படுத்துவார், இருளை வெளிச்சமாக்குவார், அறியாத வழிகளில் நடத்துவார், தெரியாத பாதையில் அழைத்து கொண்டு போவார். நமக்குள்ள மாற்றம் வந்துருச்சா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, பழைய காரியங்கள்னு சொல்கிறேன், பழைய நிறைய காரியம் இருக்குது. உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? என்ன பிரதர், இந்த ஊழியம் பார்வையற்ற மக்கள் மத்தியில் வச்சுருக்குது. மதுரையில் ஒரு சபை, திருநெல்வேலியில் ஒரு சபை, 2 சபையுமே பார்வையில்லாத மக்களுக்காக. அவங்கள்ட்ட வந்து எந்த காணிக்கை எதிர்பார்த்து வைக்கிறது இல்லை. அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும், அவர்களும் கெட்டு போயிடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு புது வாழ்வு வர வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லா சபையிலையும் காணிக்கை எவ்வளவுன்னு எண்ணலாம், எங்கள் சபையில் வந்தால் ஆட்களை எண்ணலாம். ஏன்னு சொல்லுவீங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஐயோ அவங்கள சாப்பிடாமல் அனுப்பிடக்கூடாது, அவங்களுக்கு வேன் வச்சு கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு விடுறதுக்கு. ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு வேன் மட்டும் 4000 ரூபா திருநெல்வேலி எடுக்கிறோம். எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்புகிறோம். மதுரையில் பார்த்திங்கன்னா அது சுற்றியே குடும்பங்கள் இருப்பதனால வர்ற குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி வாரம் கொடுக்குறோம். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் டிவியில் காட்டலாமே. ஆண்டவர் செய்கிற தர்மத்தை வலது கை செய்கிறத இடது கை கூட தெரியக்கூடாதுன்னு இருக்காரு. அதனால் இதை நான் உங்களுக்கு காட்டலை. நீங்கள் வந்து பார்க்கலாம், தாராளமாக வரலாம், விசாரிக்கலாம், கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். இப்போ கூட மதுரையில் ஒரு ஞானஸ்நான தொட்டி 2004 கட்டணும். அது தண்ணீர் குடிப்பதற்கும் பயன்பட்டது, ஆத்ம ஆதாயத்திற்கும் பயன்பட்டது. 20 வருஷம் ஆனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கிடந்து என்ன ஆகிப்போச்சு, டைல்ஸ் எல்லாம் அப்படியே இதாகி போய் இப்போ தண்ணி உள்ளே இறங்கிடுது.
வச்சுட்டு வந்தால் அரை மணி நேரம் கழித்து போய் பார்த்தா தண்ணி ஊற உள்ளே போயிடுது பூமிக்குள்ளே. இப்போ அதை திரும்ப எடுத்து கட்டணும்னு வந்து கேட்டோன்னு சொன்னாங்க, புதுசாக திருப்பி காங்கிரீட் போட்டு டைல்ஸ் ஒட்டி எல்லாம் செய்யணும், அதுக்கு செலவு 80,000 ரூபானாங்க. அந்த தண்ணீர் நிற்பதற்கான அந்த தொட்டி கட்டப்பட ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்கு பாரம் உள்ளவர்கள் ஏவினால் ஒரு 10 ரூபா வச்சு 8 பேரோ, 5 ரூபா வச்சு 16 பேரோ, 2000 ரூபா வச்சு ஒரு 40 பேரோ, 1000 ரூபா வச்சு 80 பேரோ எழும்ப ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படி நாங்களும் உதவனா எப்படி உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். அதில் ஜிபே ஃபோன்பே உண்டு. என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஐயா நான் முழுசாக கட்டி கொடுக்க கூட எனக்கு ஆயத்தம், எனக்கு பில் வைக்க முடியுமான்னீங்கன்னா தாராளமாக 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் பாருங்கள். பர்த்திமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதன் வழியாக வந்தால் நீங்கள் அதை உங்களுடைய வரிச்சலுகைக்கும் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். ஏன்னா 24 மணி நேரம் ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்காமல் வந்துடக்கூடாது. இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்றால் என்ன? அதற்கு அடையாளம் என்ன? புது வாழ்வு என்றால் என்ன? புது துவக்கம் என்றால் என்ன? இத்தனைக்கு ஒரே வார்த்தை தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அல்லது ஒருத்தியோ இருந்தால் புது சிருஷ்டி. பழையனையெல்லாம் ஒழுந்து போச்சுன்னா நீங்கள் தான் கிறிஸ்தவன். அன்பின் தெய்வமே, அறிந்து கொள்ள வேண்டிய ஞானத்தை அநேகருக்கு கொடுத்து கேள்விகளை கேட்கவும் அதற்கு பதில் கொடுக்க வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் அந்த பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு வர தேவன் அவர்களோடு பேசும், அவர்களோடு இடைப்படும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.